Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் language and thought. CDP யோட chapter 8 language and thought, மொழி மற்றும் சிந்தனை. And இந்த சாப்டர்ல இருந்து எக்ஸாம்ல நேரடியான டைரக்ட் क्वेश्चंस நிறையவே வந்து கேக்குறாங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம மொழியோட அடிப்படை அமைப்புகள் linguistic systems, குழந்தைங்க பேச கத்துக்கிற பல்வேறு நிலைகள் stages of speech acquisition and Piaget, Vygotsky and Chomsky போன்ற அறிஞர்களோட மிக முக்கியமான கோட்பாடுகள் psychological theories வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். Defining language. மொழி language அப்படின்னா என்ன, அதோட மிக முக்கியமான தனித்துவமான பண்புகள் கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக மொழி அப்படின்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன? லாங்குவேஜ் இஸ் அ ஹியூமன் எபிலிட்டி டு அக்வயர் அண்ட் யூஸ் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது மனிதர்கள் தங்களுக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்க பயன்படுத்துகிற ஒரு சிக்கலான தகவல் தொடர்பு அமைப்பு தான் மொழி, லாங்குவேஜ். இந்த மொழியை பற்றி அறிவியல் பூர்வம் படிக்கிற படிப்புக்கு லிங்குவிஸ்டிக், மொழியியல் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இதில் இருக்க 3 முக்கிய பண்புகள் கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அல்லது கற்பனை திறன். கம்யூனிகேட்டிங் அபவுட் திங்ஸ் நாட் ஸ்பேஷியலி ஆர் டெம்பரலி ப்ரெசன்ட், நாட் ஹியர் நாட் நவ். ஸோ நம்ம முன்னாடி இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை பற்றியோ அப்படி இல்லைனா நேற்று நடந்த விஷயத்தை பற்றியோ இல்லை நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றியோ நம்மளால் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் இதே டைமில் நம்ம எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ பதட்டமாக இருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கும்போது, அந்த வருஷம் உங்கள் முன்னாடி கிடையாது, அந்த எக்ஸாம் ஹாலும் இப்போ இங்கே கிடையாது, ஆனால் மொழியை வச்சு நம்மளால் அதை இப்போ கற்பனை பண்ணி பேச முடியுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் கன்வென்ஷன், சமூக மரபுகள். ரிலைஸ் entirely on social conventions, cultural norms and systematic learnings. மொழி அப்படிங்கிறது முழுக்க சமுதாயம், கலாச்சாரம் அண்ட் நாம முறையாக கற்றுக்கிற விஷயங்களை சார்ந்து தான் அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் பழத்தை காமிச்சு நாம் ஏன் ஆப்பிள் அல்லது குமரி பழம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம சமுதாயம் இந்த வார்த்தையை இந்த பொருளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபாக சோஷியல் கன்வென்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ குழந்தை பிறக்கும் போதே ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தையோட பிறக்கிறது கிடையாது, சமுதாயத்தை பார்த்து தான் அதை சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூவல் ஃபங்க்ஷன், இரட்டை செயல்பாடு. Communicating external expressions with others while simultaneously monitoring internal thinking. மொழிக்கு ஒரே நேரத்தில் 2 பக்கமும் வேலை செய்கிற அபூர்வ திறன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது இந்த வீடியோவை கவனிச்சிட்ருக்கீங்க, உங்கள் காதில் என் குரல் கேட்டுட்ருக்கு, நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசவும் முடியும், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் உங்களால் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஆஹா இந்த எக்ஸாம்பிள் செமையாக இருக்கே, எக்ஸாமில் கேட்டால் டக்குன்னு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓடுது இல்லையா உங்கள் மனசுக்குள்ளே, அதாவது உங்களுக்குள்ளே நீங்களே சிந்திக்கிறீங்க, இன்டர்னல் திங்கிங் நடக்குதுல்ல. இப்படியே வெளியில் பேசுறதுக்கும் உங்களுக்குள்ள சிந்திக்கிறதுக்கும் ஒரே நேரத்தில் மொழி தான் பாலமாக அமையுது. The scientific study of language is called அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் லிங்குவிஸ்டிக் ஆப்ஷனை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி இல்லாத விஷயங்களை விளக்கும் மொழியின் பண்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். The 4 elements of language. ஸோ லாங்குவேஜோட முக்கியமான 4 எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோனாலஜி, ஒலியியல் அண்ட் ஃபோனிம்ஸ், ஒலி அலகுகள். ரெஃபர்ஸ் டைரக்ட்லி டு த சவுண்ட்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் சிஸ்டம். அதாவது ஒரு மொழியில் இருக்கிற ஒலிகளை பற்றின படிப்பு தான் ஒலியியல், ஃபோனாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே அம்மா அப்படி சொல்லிட்டு முழு வார்த்தையாக பேசாது, ஆ ஊ பா அப்படின்ட்டு தனித்தனி ஒலிகளை தான் ஃபஸ்ட்டு எழுப்போம். இந்த ஒலிகளுக்கு பேர் தான் ஃபோனீம், அதாவது மொழியின் மிகச்சிறிய ஒலி அலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Phonemes, the basic building blocks of language. These are unique individual sounds joined to make words. Example, per in bin, bur in bed. பின் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ப அப்படின்ற சவுண்டும், பெட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ப அப்படின்ற ஒலியும் இருக்குது, சவுண்டும் இருக்குது. இந்த தனித்தனி சவுண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து தான் வார்த்தைகளாக வந்து மாறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமாண்டிக்ஸ், பொருளியல். த டீப் ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ், vocabulary அண்ட் their structural meanings. வார்த்தைகளோட அர்த்தங்களை ஆராய்ச்சி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் செமாண்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட நம்ம எல்லாரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது தான் நம்ம இலக்கு, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறேன். அதுவே இப்போது பஸ் அதோட கடைசி நிறுத்தத்தை லாஸ்ட் ஸ்டாப்பை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே டெஸ்டினேஷன் அண்ட் லாஸ்ட் ஸ்டாப் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை வந்து மீனிங் மேக் பண்ணாலும் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கிற அந்த பொருள் சார்ந்த அறிவை தான் நாம் செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராமர் அண்ட் ப்ராக்மேட்டிக்ஸ். கிராமர், ரூல்ஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ், சின்டாக்ஸ், டீட்டெயிலிங் ஹவு வேர்ட்ஸ் கம்பைன் டு கன்ஸ்ட்ரக்ட் sentences.
வார்த்தைகளை எந்த வரிசையில் அடுக்குனா ஒரு முறையான வாக்கியம் அமையும் அப்படின்னு சொல்கிற இலக்கண விதிமுறை தான் இந்த கிராமர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, கிராமர் கரெக்டாக இருக்குது. அதுவே சாப்பிட்டேன் ஆப்பிள்னா அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி வார்த்தைகளை போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வாக்கிய அமைப்பு சின்டெக்ஸே வந்து இருக்காது. இப்படி வார்த்தைகளை சரியாக இணைக்கிற ரூல்ஸை தான் நாம் கிராமர் ஆர் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா pragmatics, பயன்பாட்டியல், the study of how people dynamically use language in social context to communicate effectively with others. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தில் மொழியை எப்படி திறம்பட பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், மதிப்பிற்குரிய ஐயா, ஐ நீட் அ லீவ் டுடே, எனக்கு ஒரு நாள் வந்து விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக பேசுவீங்க. அதுவே உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது ஹாய் டி ஆர் ஹாய்டா, நாளைக்கு எனக்கு லீவு, நம்ம எல்லாம் ஜாலியாக ஒன்றலாம் சுற்றலாம் அப்படி சொல்லிட்டு பேசுவீங்க இல்லையா? ஸோ விஷயம் வந்து ஒன்று தான், லீவ் எடுக்கிறது தான் வந்து மேட்ரே. ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ராக்மேட்டிக்ஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கொஷின் வந்துச்சுன்னா ஃபோனீம்ஸ் ஆர் ஃபோனாலஜி, மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் வொக்காபுலரி அப்படின்னு வந்துச்சுன்னா செமான்டிக்ஸ், ரூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் சின்டாக்ஸ் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது கிராமர், சோஷியல் கான்டெக்ஸ்ட் ஆர் ப்ராக்டிக்கல் யூஸ் இப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ராக்மேட்டிக்ஸ். மைல்ஸ்டோன்ஸ் இன் சைல்ட் ஸ்பீச் அக்வசிஷன். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது முழுசாக பேச கற்றுக்கிற வரைக்கும் கடந்து வர அந்த 5 முக்கிய பேச்சு வளர்ச்சி நிலைகள், ஸ்பீச் அக்வசிஷன் மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன, அதோட கால அளவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமில் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து இதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0 to 4 months, க்ரையிங் ஆர் அண்ட் கூயிங், அழுகை மற்றும் மழலை ஒலி. இனிஷியல் vocalizations, cooing emerges around 2 to 4 months with wall-like sounds. குழந்தை பிறந்த உடனே முதல்ல அழுக மூலமாக தான் தேவையை வந்து வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் 2 to 4 மாதத்தில் அப்படி சொல்லிட்டு சில வெறும் உயிரெழுத்து ஒலிகள், அதாவது வால் சவுண்ட்ஸை மட்டும் குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கூயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6 to 8 months, பேப்லிங், மழலை பேச்சு அல்லது உளறல் நிலை. Consonant wall combinations emerge. Example, டாடா, பாபா. ஸோ ஒரு குழந்தை 6 மாதத்தை வந்து நெருங்குற டைமில் உயிரெழுத்து ஒலிகளோட மெய்யெழுத்து ஒலிகளையும் கான்சனன்ஸை சேர்த்து பேச ஆரம்பிக்கும். அதாவது தாதா, பாப்பா, மாமா அப்படி சொல்லிட்டு 2 ஒலிகளை திரும்ப திரும்ப சொல்லும் இல்லையா. ஆனால் இதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. இந்த நிலைக்கு பேர் தான் வந்து பேப்லிங். தேர்ட் பார்த்தீங்கன்னா 12 to 18 months, ஒன் வேர்ட் ஸ்டேஜ், ஒரு வார்த்தை நிலை. சிங்கிள் வேர்ட்ஸ் யூஸ் டு கன்வே ஹோலிஸ்டிக் ஐடியாஸ் அண்ட் நேம் கான்க்ரீட் ஐட்டம். ஸோ இப்போ குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் என்ன பண்ணும், அர்த்தமுள்ள வார்த்தைகளை அது வந்து பேச ஆரம்பிக்கும். ஒரு பொருளை பார்த்து அதை பால், நாய், அம்மா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வார்த்தையால் சொல்லி கூப்பிடுது. அவங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி அப்படின்ற ஒரே வார்த்தையில் முழு தேவையும் வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 to 24 months, 2 word and telegraphic speech, 2 வார்த்தை அப்படி இல்லைனா தத்தி பேசுகிற நிலை. பேசிக் 2 word phrases, telegraphic speech expands by 2.5 years. இப்போ குழந்தைக்கு 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே வந்து வரும்போது 2 வார்த்தைகளை இணைச்சி பேச ஆரம்பிக்கும். அம்மா போ, பால் கொடு, பால் எடு அப்படி சொல்லிட்டு. பழங்காலத்தில் தந்தி டெலகிராம் அனுப்பும்போது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு முக்கியமான வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக அனுப்புவோம் இல்லையா, அதே மாதிரி குழந்தை இலக்கண விதிகள் இல்லாமல் அப்பா வண்டியில் போகிறாரு அப்படி சொல்லிட்டு சுருக்கமாக வந்து பேசும். இதுக்கு பேர் தான் டெலகிராஃபிக் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 to 5 years, காம்ப்ளெக்ஸ் ஸ்பீச், முழுமையான பேச்சு நிலை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சில்ட்ரன் பிகின் யூஸிங் கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வித் ப்ராப்பர் கிராமட்டிக்கல் சென்டென்ஸ். 3 to 5 வயசுக்குள்ளே வர குழந்தைங்க ரொம்ப சூப்பராக பெரியவங்க மாதிரி முழுமையான வார்த்தைகள் இலக்கணத்தோட கிராமரோட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அம்மா எனக்கு அந்த பொம்மை வேணும், அப்பா வாங்கி தருவேன்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்கியங்களாக சென்டென்ஸாக வந்து அழகாக பேசுவாங்க. ஸோ வால் லைக் சவுண்ட்ஸை 2 to 4 months அப்படின்னு கேட்டாங்கன்னா கூயிங். கான்சனன்ட் வால் காம்பினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 6 to 8 months, பேப்லிங். 2 words phrases that omit grammatical markers அப்படின்னு வந்துச்சுன்னா அது டெலகிராஃபிக் ஸ்பீச். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தையோட
மொழி வளர்ச்சியை லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை தீர்மானிக்கிற அல்லது பாதிக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சோஷியல் ஃபேக்டர்ஸ் சமூக காரணிகள் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் வித் பேரண்ட்ஸ், பியர்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் கேர்டேக்கர்ஸ். புவர் socio-economic conditions can significantly restrict a child's vocabulary size. குழந்தையோட மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழகுறாங்க, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நேரடியாக அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் குழந்தைகிட்ட நிறையவே பேசுகிறாங்க, கதை சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு நிறைய வார்த்தைகள் வந்து வேகமாக தெரிய வரும். அதே சமயம் வறுமையான சூழலில் இருக்கிற குழந்தைகளுக்கோ அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் பேச நேரம் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கோ மற்ற குழந்தைங்களோட குறைந்த அளவிலான வார்த்தைகள் ரெஸ்ட்ரிக்டட் vocabulary size தான் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. Next one, educational factors கல்வி காரணிகள். The educational environment shapes cognitive frameworks. Exposure to reading, storytelling and structured school interactions significantly boost grammar proficiency. பள்ளி சூழலும் அங்கே குழந்தைக்கு கிடைக்கிற கல்வி முறையும் அவங்களோட சிந்திக்கும் திறனை, அதாவது காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க்கை வடிவமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் டீச்சரான நீங்கள் கதை சொல்லும்போது குழந்தைங்க அதை ஆழமாக கவனிப்பாங்க. ஸ்டோரி டெல்லிங் அண்ட் லிசனிங் வந்து நடக்கும். அப்புறம் அவங்களையே அந்த வரியை வாசிக்க சொல்லும்போது அவங்களுக்குள்ள மொழி திறனும் இலக்கண அறிவும் கிராமர் ப்ரொஃபிஷியன்சி வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் உயிரியல் காரணிகள். Development can be delayed by biological or neurodevelopmental disorders like autism, ADHD, cleft lip or palate or birth injuries. சமூகமும் கல்வியும் எவ்வளவு நல்லா இருந்தாலும் குழந்தைக்கு உடல் ரீதியாவோ அப்படி இல்லைன்னா நரம்பியல் ரீதியாவோ சில பிறவி குறைபாடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மொழி வளர்ச்சி வந்து மெதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டிசம் அப்படி இல்லைன்னா கவனக்குறைவு நோயான ஏடிஹெச்டி மாதிரியான குறைபாடுகள் உள்ள குழந்தைங்களுக்கு மற்றவங்களோட வார்த்தைகள் தொடர்பு படுத்தி பேசுகிறதுல ஸ்பீச் கோஹரன்சியில் வந்து சிரமம் இருக்கும். அதே மாதிரி பிறப்பிலேயே உதடு பிளவு, அதாவது கிளெஃப்ட் லிப் ஆர் பேலட் இருந்துச்சுனாலும் அவங்களால தெளிவாக சத்தங்களை வந்து எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அஃபெக்ட்ஸ் vocabulary size அப்படின்னு கேட்டாங்கன்னா சோஷியல் ஃபேக்டர், ஆட்டிசம், ஏடிஹெச்டி, கிளெஃப்ட் பேலட், டிலே ஸ்பீச் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அது biological factor. Core importance of language. குழந்தைங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில் டெவலப்மெண்ட்டில் மொழியோட முக்கிய பங்களிப்புகள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மொழி அப்படிங்கிறது வெறும் பேச பயன்படுத்துகிற ஒரு கருவி மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு குழந்தையோட மூல வளர்ச்சிக்கும் ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தான் இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது என்னென்னா காக்னிட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரசிவ் மீடியம் அறிவாற்றல் மற்றும் உணர்வு வெளிப்பாட்டு ஊடகம். கேரிஸ் தாட்ஸ் சிந்தனையை சுமந்து செல்லுதல். சர்வ்ஸ் அஸ் அ பிரைமரி வெஹிக்கிள் ஆஃப் தாட். இன்டர்னலைஸ் சப் வோக்கல் ஸ்பீச் மீடியேட்ஸ் காக்னிட்டிவ் ப்ராசஸ். மொழி தான் நம்ம சிந்தனைகளோட மிக முக்கியமான வாகனம், வெஹிக்கிள் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மனசுக்குள்ளே நாளைக்கு கிளாஸில் குழந்தைங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது கூட உங்கள் மனசுக்குள்ளே வார்த்தைகள் தானே ஓடுது. இப்படி சத்தம் இல்லாமல் நமக்குள்ளே பேசிக்கிற அந்த சப் வோக்கல் ஸ்பீச் மூலமா சிந்திக்கிறதுக்கு மொழி தான் வந்து ஒரு அடிப்படையாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உணர்வுகளை வெளிப்படுத்துதல். கன்வேஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டர்னல் ஃபீலிங்ஸ், சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அப்ட்ராக்ட் எமோஷன்ஸ் த்ரூ சிம்பாலிக் கெஸ்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஒரு குழந்தைக்கு பசிக்குதுனாலோ அப்படி இல்லைனா உடம்பு சரியில்லைனாலோ அதை அழுக மூலமாவோ செய்கை மூலமாவோ அப்படி இல்லைனா வலிக்குது அப்படிங்கிற வார்த்தை மூலமாவோ வெளிப்படுத்துது இல்லையா. தன்னோட ஆழமான உணர்வுகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்க மொழி தான் ஒரு ஊடகமாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டெவலப்பிங் பர்சனாலிட்டி ஆளுமை வளர்ச்சி. எய்ட்ஸ் இன் ஸ்ட்ரக்சரிங் த சைல்ட்ஸ் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் ஓவரால் பிஹேவியரல் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். அதாவது குழந்தை தன்னை பற்றின ஒரு சுய அடையாளத்தையும் ஆளுமையும் கட்டமைக்க எது உதவுது? ஒரு லாங்குவேஜ் தான் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மாரல் ஃபவுண்டேஷன்ஸ். சமூக மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளின் அடித்தளம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஊடகம். சர்வ்ஸ் அஸ் அ வைட்டல் கம்யூனிகேட்டிவ் பிரிட்ஜ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். வெவ்வேறு நாடுகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையே ஒரு மிகச்சிறந்த பாலமாக எது இருக்குன்னா லாங்குவேஜ், மொழி தான் இருக்குது. மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க நெறி வளர்ச்சி. அதாவது by 18 months children begin learning notions of right and wrong through verbal feedback from authority figures and parents.
என்வாயன்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு 18 மாதம் 18 மாதம் 1.5 வயசு ஆகும்போது சும்மா போயிட்டு எரிகிற மெழுகுவர்த்தியை தொட போகும். ஆனால் அப்போது நம்ம பின்னாடி இருந்து ஹே தொடக்கூடாது சுடும் அப்படின்னு வாய்மொழியை சத்தம் போடுவோம் இல்லையா? இந்த வார்த்தைகளை கேட்டு தான் எது சரி எது தவறு அப்படி சொல்லிட்டு குழந்தை ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் அடிப்படை. ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டலி லாங்குவேஜ் ஓரியன்ட். ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரிலை என்டையர்லி ஆன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. பள்ளி படிப்போட அஸ்திவாரமே வந்து மொழி தான். வாசிக்கிறதும் எழுதுறதும் மொழித்திறனை நம்பி மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி வெஹிக்கல் ஆஃப் தாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது லாங்குவேஜ், மொழி. குழந்தைங்களோட மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி எப்போ வந்து தொடங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பை 18 months. 3 theories of language development. மொழி வளர்ச்சியின் 3 முக்கிய கோட்பாடுகள். குழந்தைங்க மொழியை எது மூலமாக வந்து கற்றுக்குறாங்க அப்படின்ற இந்த 3 அறிஞர்கள் தியரிஸ்ட் சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கற்றல் கோட்பாடு. பிஎஃப் ஸ்கின்னர் சொல்லியிருக்காரு. என்னென்னா ஆர்கியூ தட் லாங்குவேஜ் இஸ் அக்வயர்ட் என்டையர்லி த்ரூ என்வாயன்மெண்டல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடல்ட் இமிட்டேஷன் அண்ட் பனிஷ்மெண்ட். பேப்லிங் சவுண்ட்ஸ் தட் ரிசம்பிள் வேர்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு. ஸோ ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மொழியை ஒரு குழந்தை கற்றுக்கிறதுக்கு எந்த பிறவி திறனும் கிடையாது. அது முழுக்க சுற்றி இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவங்க பேசுகிறத இமிட்டேட் பண்ணி, அதாவது இமிட்டேஷன் மூலிமா, அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் கொடுக்குற பாராட்டு அல்லது பலவூட்டல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஆரம்பத்தில் சும்மா ஒல்லிட்டு இருக்கும்போது, பேப்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மாமா அப்படின்னு சொல்லும். உடனே அவங்க அம்மா வந்து ஆஹா செல்லம் வந்து என்ன அம்மான்னு கூப்பிடுது அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு முத்தம் தருவாங்க இல்லையா? ஸோ இந்த அன்பான பாராட்டு தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதனால் குழந்தை அந்த சத்தத்தை இன்னும் அதிகமாக வந்து பேசி பழகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேட்டிவிஸ்ட் தியரி, இயற்பியல் கோட்பாடு. நோம் சாஸ்கி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ப்ரப்போஸ் தட் லாங்குவேஜ் இஸ் அன் innate biological potential. Children possess an inborn LAD, language acquisition device containing knowledge of universal grammar. ஸோ நோம் சாம்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்கின்னரோட தியரியை வந்து முழுசாக இவர் மறுக்கிறாரு. குழந்தைங்க பிறக்கும் போதே வெற்று பாத்திரமாக பிறக்கிறது கிடையாது. மொழியை கற்றுக்கிற திறன் அவங்களுக்குள்ள இயற்கையாக இருக்குது. இன்னேட்டர் பயாலஜிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மனித மூளைக்குள்ள பிறப்பிலேயே LAD, லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ் அப்படின்ற ஒரு மொழி கற்கும் சாதனம் இருக்குது. அதனால தான் உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப சுலபமாக அந்த மொழியோட இலக்கண விதிகளை, யூனிவர்சல் கிராமர்ஸை தனக்குள்ளேயே வந்து கிரகிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷனிஸ்ட் தியரி, இடைவினை கோட்பாடு. லே வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். ஆர்கியூ தட் லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் ட்ரிவன் பை அ சைல்ட்ஸ் இன்ட்ரின்சிக் டிசையர் டு கம்யூனிகேட் சோஷியலி. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் த்ரூ கண்டினியூஸ் சோஷியல் இன்டராக்ஷன். ஸோ வைகாட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா குழந்தைக்கு பிறவி திறன், பயாலஜிக்கல் பொட்டென்ஷியல் இருந்துச்சுனாலும் அதுக்குள்ளே மற்றவங்க கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு இயல்பான ஆசை இருக்குது. இந்த மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது முழுக்க சமுதாயத்தோடு சேர்ந்து கட்டமைக்கப்படுற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்ஸ்ட்ரக்டட் த்ரூ சோஷியல் இன்டராக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அது முயற்சி பண்ணும். அப்படி சமுதாயத்தோடு சக மனிதர்களோடு அது தினம் பழகிற அந்த இடைவினை, அதாவது சோஷியல் இன்டராக்ஷன் மூலமாக தான் அதோட மொழி முழுமையாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு லே வைகாட்ஸ்கி சொல்றாரு. ஓகே, ஸோ இமிட்டேஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்றது யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். இன்னேட் இன்னெபிலிட்டி இருக்குது, பிறவி திறன், இன்பார்ன் LAD, அதாவது லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ், யூனிவர்சல் கிராமர் மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது நோம் சாம்ஸ்கி. அடுத்தது சோஷியல் இன்டராக்ஷன் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா லே வைகாட்ஸ்கி. நெக்ஸ்ட் பார்ட் 2, த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் தாட், சிந்தனையின் கட்டமைப்பு. ஸோ இது வரைக்கும் நாம் மொழி, லாங்குவேஜ் பற்றி தான் பார்த்தோம். இப்போ மனிதர்களோட சிந்தனை திறன், ஹியூமன் திங்கிங், பிரச்சனைகள் தீர்க்கும் விதம், ப்ராப்ளம் சால்விங், கருத்துகள் மனசுக்குள்ளே வந்து எப்படி உருவாகுது, கான்செப்ட் ஃபார்மேஷன், அண்ட் இந்த சிந்தனைக்கும் மொழிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆழமான பிணைப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தாட்.
சிந்தனை அல்லது யோசனை தாட் அப்படின்னா என்ன, சிந்தனை வளர்ச்சிக்கான மிக முக்கிய 3 கூறுகள் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் தாட் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறது, தாட் ரெஃபர்ஸ் டு ஐடியாஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் மென்டல் ஆக்டிவிட்டி. நம்ம மூளையோட செயல்பாடுகளால் உருவாகிற யோசனைகள், கற்பனைகள், காரணக்காரிய அறிவு ரீசனிங் அண்ட் திட்டமிடுதலை நாம் சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இருக்கிற 3 கீ ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் cognition, அறிவாற்றல். The foundational mental processes including problem solving, memory retention and attention span. நம்ம மூளை ஒரு தகவலை எப்படி உள்வாங்குது, அதை எப்படி நினைவில் வச்சுக்குது, மெமரி, அண்ட் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தீர்க்குது, ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒட்டுமொத்த செயல்பாடு இந்த அறிவாற்றலுக்குள்ளே தான் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கிற இமேஜில் பாருங்கள், ஒரு குழந்தை தலையில் கை வச்சு யோசிக்குது 5+3 எவ்வளவு அப்படிங்கிற மேத் கணக்கை தீர்க்கிறதுக்கு அந்த குழந்தை தான் கவனத்தையும் அட்டென்ஷனையும் ஞாபக சக்தியும் மெமரியும் பயன்படுத்துது இல்லையா, இதுக்கு பேர் தான் காக்னிஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். ஜேம்ஸ் லாங்கே தியரி அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரெயின் ப்ராசஸஸ் சென்சரி அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் பாடி ஃபீட்பேக். எக்ஸாம்பிள் எக்ஸைட்மெண்ட், ஃபியர் டு ரீஃபைண்ட் தாட்ஸ். நம்ம உடம்புல ஏற்படுற சில உணர்ச்சி பூர்வமான மாற்றங்களை, எக்ஸைட்மெண்ட், ஃபியர், நம்ம மூளை உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிந்தனைகளை மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நாம் இது வந்து லேப்ரடார், இது பொமரேனியன், இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு விதவிதமான வந்து ஒரு டாக்ஸ் வந்து நம்ம காட்டுறோம். ஆனால் குழந்தை தான் மனசுக்குள்ளே இது எல்லாமே 4 கால் வச்ச குறைக்கிற ஒரு விலங்கு தான், ஸோ இது நாய் வகை, டாக் ப்ரீட்ஸ் அப்படி சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சுக்கோம். ஸோ இப்படி பொதுவான கேரக்டர்ஸை வச்சு மனசுக்குள்ளே ஒரு ஐடியாவை உருவாக்குறதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஃபார்மேஷன். ஸோ ஆர்கனைசிங் மென்டல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா கான்செப்ட் ஃபார்மேஷன். ஜேம்ஸ் லாங்கே ஃபீட்பேக் தியரி எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிசியோலாஜிக்கல் ஃபீட்பேக். பியாஜே அண்ட் வைகாட்ஸ்கி லாங்குவேஜ் அண்ட் தாட், மொழி மற்றும் சிந்தனையின் தொடர்பை பற்றி ஜீன் பியாஜே அண்ட் லே வைகாட்ஸ்கி 2 பேருக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் 1 பிரைமரி டைரக்ஷன், அடிப்படை திசை. ஜீன் பியாஜே என்ன சொல்லியிருக்காருன்னா தாட் ப்ரெசீட்ஸ் லாங்குவேஜ், சிந்தனை தான் முதல்ல தோன்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவாற்றல் வளர்ச்சி, அது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் முழுமையாக நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை வெளிப்படுத்துறதுக்கான மொழி அறிவு குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜீன் பியாஜே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா லாங்குவேஜ் அண்ட் தாட் ஸ்டார்ட் இண்டிபெண்டன்ட்லி. மொழியும் சிந்தனையும் ஆரம்பத்தில் தனித்தனியாக தான் வளரும். குழந்தைக்கு சுமார் ஒரு 3 வயசு ஆகும்போது இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படுறதுக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பியாஜே படி ஒரு குழந்தைக்கு மனசுக்குள்ளே முதல்ல ஒரு பொருளை பற்றின யோசனை வரும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு வண்டி அப்படிங்கிற பெயர் மொழி வந்து மொழியாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வைகாட்ஸ்கி படி குழந்தை பிறக்கும் போதே மொழியையும் சிந்தனையும் தனித்தனி தண்டவாளமாக வச்சுருக்கும். 3 வயசில் அது ஒரே தண்டவாளமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேராமீட்டர் 2 என்னன்னா செல்ஃப் டைரக்டட் ஸ்பீச், சுய பேச்சு. ஜீன் பியாஜே என்ன சொல்லியிருக்காருன்னா ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச், தற்பெண்மை பேச்சு. குழந்தை தனக்கு தானே சத்தமாக பேசிக்கொள்ளும் போது இந்த பேச்சு வெறும் முதிர்ச்சியின்மை, அதாவது காக்னிட்டிவ் இம்மெச்சூரியை வந்து குறிக்கும். இதனால் குழந்தைங்க இதனால் வந்து குழந்தைங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது, சர்வ்ஸ் நோ ஃபங்க்ஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் லே வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரைவேட் அண்ட் இன்னர் ஸ்பீச், சுய வழிகாட்டு பேச்சு. இது வந்து வீண் பேச்சு கிடையாது. குழந்தைங்க தான் செயல்களை திட்டமிடுறதுக்கும் பிளான் பண்ணுறதுக்கும் ஒழுங்குபடுத்தவும் செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு சிந்தனை கருவி, காக்னிட்டிவ் டூலாக வந்து அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வீட்டில் பொம்மைகளை வச்சு விளையாடும் போது இந்த சிவப்பு கார் இங்கே போகணும், அடுத்தது நீல கார் போகணும் அப்படி சொல்லி தனக்குள்ளே வந்து சத்தமாக பேசிகிட்டு இருக்கு. பியாஜே வந்து இதை பார்த்தாருன்னா இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வைகாட்ஸ்கி இதை பார்த்தாருன்னா ஓகே, குழந்தை தான் விளையாட்டை தானே திட்டமிட்டு வழி நடத்துது அப்படி சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுவார், பாராட்டுவார்.
பேராமீட்டர் 3 பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஸ்பீச், பேச்சின் தன்மை. ஜீன் பியாஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்தில் சத்தமாக பேசும் இந்த ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச்சு குழந்தை வளர வளர சமூக சிந்தனை அதிகமாகும் போது தானாகவே வந்து மறைஞ்சிடும், ஃபேட்ஸ் அவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, குழந்தை வெளியில் சத்தமாக பேசிக்கொள்ள அந்த பேச்சு மறைந்து போகாது, அது அப்படியே உள்வாங்கப்பட்டு சத்தமில்லாத மனதிற்குள் ஓடும் பேச்சாக சைலண்ட் இன்னர் ஸ்பீச் அண்ட் தாட்டாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாட் ப்ரெசீட்ஸ் லாங்குவேஜ் அப்படி இல்லைனா ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச்சஸ் யூஸ்லெஸ் அண்ட் இம்மெச்சூர் எப்படிலாம் வந்துச்சுன்னா அது யார் சொன்னது? ஜீன் பியாஜே. லாங்குவேஜ் அண்ட் தாட் ஸ்டார்ட்ஸ் செப்பரேட்லி அண்ட் மர்ஜ் 3 years. அப்படி இல்லைனா ப்ரைவேட் ஸ்பீச் ஆர் இன்னர் ஸ்பீச் இஸ் அ காக்னிட்டிவ் டூல் ஃபார் செல்ஃப் ரெகுலேஷன் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது சொன்னது வைகாட்ஸ்கி. த சாஃபிர்-வுர்ஃப் ஹிப்போதசிஸ். நம்ம சிந்தனையை மொழி கட்டுப்படுத்துதா அப்படி இல்லைனா மொழி நம்ம சிந்தனையை வந்து தீர்மானிக்குதா அப்படின்ற இந்த சாஃபிர்-வுர்ஃப் ஹிப்போதசிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி, மொழிசார் சார்பியல் கொள்கை. Linguist Edward Safir and Benjamin Woolf propose that language shapes and determines the way we think and perceive the world. நாம் எந்த மொழியை பேசுகிறோமோ அந்த மொழி தான் நமது சிந்தனையும் இந்த உலகத்தை நாம் பார்க்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் விதத்தையும் வடிவமைத்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பனி பிரதேசத்தில் வாழும் எஸ்கிமோஸ் மொழியில் அவங்களோட மொழியில் பனி கட்டிய ஸ்னோவை குறிக்க மட்டுமே 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அவங்க அதை வெறும் பனி அப்படின்னு பார்க்காம விழும் பனி, உறைந்த பனி, உருகும் பனி தனித்தனி வார்த்தைகளாக வந்து சிந்திப்பாங்க. ஆனால் நமக்கு அது வெறும் பனி, ஸ்னோ மட்டும்தான். ஏன்னா நம்ம மொழியில் அதுக்கு ஒரே வார்த்தை தான் இருக்குது. அப்போது மொழி தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மாடர்ன் கன்சென்சஸ், நவீன ஒருமித்த கருத்து. While strict linguistic determinism is debated, linguistic relativity is widely accepted. மொழி மட்டுமே நம்மளோட சிந்தனையை 100% கட்டுப்படுத்துது அப்படிங்கிற தீவிர கருத்தை லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினிசமை அறிவியல் உலகம் முழுசாக ஏற்றுக்கல. ஆனால் மொழி நம்மளோட சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற கருத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வொக்காபுலரி லிமிட்ஸ், சொற்களஞ்சிய எல்லைகள். Having specific words for colors, relationships or shapes influences how rapidly we categorize them. நம்ம மொழியில் நிறங்கள், உறவுகள் அப்படி இல்லைனா வடிவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான பிரத்யேக வார்த்தைகள் வந்து இருக்கும்போது அதை நம்ம மூளை ரொம்ப வேகமாக வகைப்படுத்தி புரிஞ்சுக்குது. செகண்ட் ஒன், இன்டர்டிபெண்டன்ஸ், பரஸ்பர சார்பு. லாங்குவேஜ் அண்ட் தாட் கோஎக்ஸிஸ்ட் டு ஃபெசிலிட்டேட் காம்ப்ளெக்ஸ் காக்னிட்டிவ் ஆர்கிடெக்சர். மொழியும் சிந்தனையும், லாங்குவேஜும் தாட்டும் தனித்தனியாக வந்து இயங்க முடியாது, சிந்திச்சு இயங்க முடியாது. ஒரு சிக்கலான அறிவாற்றல் கட்டமைப்புக்கு, காம்ப்ளெக்ஸ் காக்னிட்டிவ் ஆர்கிடெக்சருக்கு ரெண்டுமே வந்து சம அளவில் ஈக்குவலாக வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ஷேப்ஸ் அண்ட் டிட்டர்மைன்ஸ் அ வே வி திங்க் ஆர் பர்சீவ் த வேர்ல்டு அப்படின்னு வந்துச்சுன்னா, இல்லைனா லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி அப்படின்லாம் வந்துச்சுன்னா இதை யார் சொன்னது அப்படின்னா சஃபியர்-வுர்ஃப் ஹிப்போதசிஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். நீங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் அ சைல்டு ப்ரைமர்லி திங்க் அண்ட் லேர்ன்? ஒரு குழந்தை முதன்மையாக எப்படி சிந்திச்சு தான் கற்றலை மேற்கொள்ளுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பை பீயிங் அ பாசிவ் ரிசீவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். குழந்தைங்க எப்போவுமே பாசிவ், செயலற்ற முறையில் வந்து தகவலை உள்வாங்குறாங்க அப்படின்றது கிடையாது, அவங்க ஆக்டிவாக கற்றுக்குறவங்க. அடுத்தது பி, த்ரூ ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், தண்டனைக்கு பயந்து கற்றுக்கிற கற்றுக்கிறது வந்து முறையான கற்றலாக இருக்காது, ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், பை ஃபார்மிங் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன். இது நடத்தைவாதிகளோட பிஹேவியரிஸ்டோட கோட்பாடு. ஆனால் முதன்மையான கற்றலுக்கு இது மட்டுமே ஒரு காரணமாக எக்ஸாம்பிளாக வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி, த்ரூ her own activity in the world including social interactions. ஏன்னா வைகாட்ஸ்கி அண்ட் பியாஜே ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க தங்களது சொந்த செயல்பாடுகள் மற்றும் சமூக இடைவினைகள், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு கற்றுக்குறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Second question, the position where thought patterns are influenced by language is called. நமது சிந்தனை முறைகளை மொழி தீர்மானிக்கிறது அப்படி இல்லைனா செல்வாக்கு செலுத்துகிறது அப்படின்ற நிலைக்கு என்ன பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ விட்டுறலாம். ஆப்ஷன் பி பாருங்கள், காக்னிட்டிவ் பயஸ். இது ஒரு வகையான அறிவாற்றல் சார்ந்த சார்பு நிலை, இது வந்து கிடையாது. சி பாருங்கள், சோஷியோ லிங்குவிஸ்டிக் ஜெனசிஸ். இது சமூக மொழியியல் தோற்றத்தை வந்து குறிக்கிறது, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி கல்ச்சுரல் டெண்டன்சி. இது கலாச்சார போக்கை வந்து குறிக்கிறது, இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, சஃபர் உஃப் ஹிப்போதசிஸ். ஸோ அதில் மொழி தான் நம்ம சிந்தனையை வந்து தீர்மானிக்குது அப்படி சொல்கிற அந்த நிலைக்கு லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன், மொழிசார் தீர்மான கொள்கை அப்படின்னு பேரு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Third question, the acceptable sound combinations of a language are specified in its dash rules அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் ஸோ அதாவது ஒரு மொழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒலிகளின் சேர்க்கையை எந்த விதிமுறைகள் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிராமட்டிக்கல். இது வாக்கிய இலக்கணத்தை குறிக்கிறது, இது வராது. சின்டாக்டிக். இது வார்த்தைகளை வாக்கியத்தில் அடுக்குவதை குறிக்கிறது, அது சின்டெக்ஸ். ஸோ இதுவும் இல்லை. ஆப்ஷன் சி இன்ஃப்ளக்ஷன். இது வார்த்தையின் வடிவம் மாறுவதை வந்து குறிக்கிறது. ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், ஃபொனாலாஜிக்கல். மொழியோட ஒலிகள் சவுண்ட்ஸு அண்ட் அதோட சேர்க்கையை முறையாக படிக்கிற பிரிவுக்கு பேர் தான் ஃபொனாலஜி, ஒலியியல் அப்படின்னு பேர். ஸோ சவுண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கீவேர்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபொனாலஜிக்கல் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் இன் அ லாங்குவேஜஸ். ஸோ அதாவது ஒரு மொழியில் அர்த்தமுள்ள மிகச்சிறிய அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரக்மேட்டிக்ஸ். இது சூழ்நிலைக்கு ஏற்ப மொழியை வந்து பயன்படுத்துறது. ஸோ இது வராது. பி பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். இது வாக்கிய அமைப்பு விதிகள், இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன் டி பாருங்கள், ஃபொனீம். இப்போ நம்ம பார்த்தோம், இது மொழியோட மிக சிறிய ஒலி அலகு, அது சத்தத்தை மட்டும் குறிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி பொருள் வந்து எதுவும் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் சி பாருங்கள், மார்ஃபின். அதாவது ஒலி சவுண்ட் அலகு அப்படின்னு கேட்டால் அது ஃபொனீம். ஆனால் கேள்வியில் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் அர்த்தமுள்ள மிக சிறிய அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை கொடுக்குற மிகச்சிறிய காரணிக்கு பேர் எது அதுனா அப்படின்னா மார்ஃபிம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கேட் அப்படின்னு வர்றது ஒரு மார்ஃபிம். அது எஸ் அந்த ப்ளூரல் குறிக்கிறதுல அது வந்து இன்னொரு மார்ஃபிம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இன்றைக்கி நம்ம சிடிபி சாப்டர் 8 லாங்குவேஜ் அண்ட் தாட்டோட சாப்டர் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்து இந்த சாப்டரோட ஃபுல் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் லிங்க்கு நான் எப்போவும் கொடுக்குற மாதிரி டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெலோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.